அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் தொங்கு சட்டமன்றம் கொடுத்துருக்காங்க இல்லையா. தொங்கு சட்டமன்றம் நேற்றுக்கு தேர்தல் முடிவுகள் வெளியாகிருக்கு. எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கல. ஸோ அப்போ தொங்கு சட்டமன்றம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தொங்கு சட்டமன்றம் என்பது எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை பெறாத நிலை ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, அதாவது பெரும்பான்மை என்பது ஆட்சி அமைக்க தேவையான இடங்களில் ஒரு கட்சி தனியாகவோ அல்லது கூட்டணி கட்சிகளுடனோ சேர்ந்தோ வெற்றியை உறுதி செய்வதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கீழே. ஆமாம், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குது. இதில் பெரும்பாலான தொகுதிகளில், அதாவது பெரும்பான்மை என்பது ஆட்சி அமைக்க தேவையான இடங்களில் ஒரு கட்சி தனியாகவோ அல்லது கூட்டணிகளோடு சேர்ந்து பெரும்பாலான இடங்களில் ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஜெயிக்கல அப்படின்னா பெரும்பான்மை இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பெரும்பான்மை என்பது மொத்தமுள்ள தொகுதிகளில் 50% தொகுதிகள் ப்ளஸ் ஒரு தொகுதியில் வெற்றி அடைவது ஆகும். ஆமாங்க, இப்போ 234ல் 50% அப்படின்னா 117 ப்ளஸ் ஒரு தொகுதி சேர்த்துக்குங்க, 118 தொகுதியில் ஜெயிச்சிருக்கணும். ஸோ இப்படி ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா அது தனி மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அறுதி பெரும்பான்மை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத. ஆனால் இங்கே இந்த க்ரைட்டீரியாவை நம்ம ரீச் பண்ணலை அப்படின்னா, அதாவது 50% தொகுதிகள் ப்ளஸ் ஒரு தொகுதியில் ஜெயிக்கலை அப்படின்னா பெரும்பான்மை இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ நேற்றுக்கு ஒரு கட்சி வின் பண்ணியிருக்காங்க, பெரும்பான்மை இல்லாமல் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். அடுத்தது பாருங்கள், கீழே எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத சமயத்தில் ஆளுநர் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சியை ஆட்சி அமைக்க அழைக்கலாம். ஆமாங்க, இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்போ யாராவது ஒருத்தர் ஆட்சி அமைக்கணும்ல, யாருமே ஆட்சி அமைக்காமல் இருந்தால் அது எப்படி? ஸோ அப்போ என்ன பண்ணுவார் ஆளுநர் அவர்கள், பெரும்பான்மை 118 தொகுதிகள் இல்லைனாலும் பரவாயில்ல, அப்போ அதிகபட்சமாக யார் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்லி ஆளுநர் லெட்டர் கொடுக்கலாம், அழைப்பு கொடுக்கலாம். ஸோ அப்போ அந்த கட்சி அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட கட்சி ஆட்சியில் அமர்ந்துருவாங்க, பதவி ஏற்றுக்குவாங்க முதலமைச்சராக யாரோ ஒருத்தர். ஸோ அப்போ ஆட்சியில் அமர்ந்த பின்பு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள், அதாவது 7 நாள் டு 14 நாள் நீங்கள் கொடுத்துருக்காங்க, அது 10 நாளாக கூட இருக்கலாம் சில சமயம். அதாவது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி கொடுப்பாங்க. அந்த காலகட்டத்துக்குள்ள சட்டமன்றத்தில் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். அதாவது சட்டமன்றம் போயிடுவாங்க, இவங்க என்ன ஆகும் அப்படின்னா, பதவி ஏற்றதுக்கு அப்புறமா சட்டமன்றத்தை கூட்டுவாங்க. சட்டமன்றத்தை கூட்டி இப்போ 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கும் இல்லையா, அப்போ எனக்கு அந்த ஆதரவு இருக்கு அப்படிங்கிறது நிரூபிக்கணும். அதுக்கு பேர் தான் பெரும்பான்மையை நிரூபிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, மற்ற கட்சிகளின் ஆதரவு பெற்று பெரும்பான்மையை நிரூபிக்கப்பட்டால் ஆட்சியை தொடரலாம். அதாவது மற்ற கட்சிகள் அப்படின்னா வேற கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் சரி, இல்லை 2வது இடம் 3வது இடத்துல இருக்கக்கூடிய கட்சிகளோட ஆதரவாக இருக்கட்டும் சரி, ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லி மற்ற கட்சிகள் உறுப்பினர்களும் இந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தாங்க அப்படின்னா, இந்த பதவியேற்ற கட்சி பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் மற்ற கட்சிகளோட ஆதரவை பெற்று பெரும்பான்மையை நிரூபித்தாங்கன்னா அவங்களே ஆட்சியில் கண்டினியூ பண்ணலாம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, கீழே பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத சூழலில், அதாவது பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத சூழல் ஏற்பட்டால் ஆளுநர் மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கலாம் அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைய பரிந்துரை செய்யலாம். ஒருவேளை சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தை கூட்டி பெரும்பான்மை நிரூபிக்க முடியல, 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை 1-2 எண்ணிக்கை தான் கம்மியாக இருக்குது, அந்த ஒரு சூழல் வந்தால் கூட ஆளுநர் நினைச்சா மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அடுத்து ஒரு குறைந்த கால இடைவெளியில் ஒரு 2 நாளோ 3 நாளோ 4 நாளைக்குள்ளேயோ. அப்படி இல்லைன்னா அப்படின்னா பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த காரணம் காட்டி குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைய ஆளுநர் பரிந்துரை பண்ணலாம். ஏதாவது ஒன்று நடக்கும் அடுத்து. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, ஒருவேளை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைஞ்சது அப்படின்னா 6 மாத காலம் குடியரசுத் தலைவர் ஆட்சி மாநிலத்தில் அமலில் இருக்கும். அதுக்குண்டான சட்டப்பிரிவு
356. ஸோ இதுதான் இந்த 356 சட்டப்பிரிவின்படி 6 மாத காலம் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அந்த மாநிலத்தில் வந்து அமலில் இருக்கும். அந்த 6 மாத காலத்துக்குள்ள, அதாவது அந்த 6 மாத காலம் முடியறதுக்குள்ள தேர்தல் ஆணையம் வந்து மீண்டும் தேர்தலை நடத்தி ஏதாவது ஒரு கட்சி ஆட்சி அமைக்க வழிவகை செய்கிறது. ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பில் அப்படிதாங்க இருக்கு. அதாவது 6 மாதம் வரைக்கும் பிரசிடென்ட் ரூல் இருக்கும். பிரசிடென்ட் ரூல் முடிகிற அந்த 6 மாதத்துக்குள்ள தேர்தல் ஆணையம் மீண்டும் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எலெக்ஷன் நடத்துவாங்க, மறுபடியும் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி பெரும்பான்மை ஏதாவது ஒரு கட்சி ஜெயிச்சிருச்சுன்னா அந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துடும். ஸோ இதுதான் நடக்கும். அடுத்து வந்து பாருங்க, மாநிலத்தில் அமைதியற்ற சூழல் அல்லது சட்டம் ஒழுங்கு சரியில்லாத சூழல் காரணமாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 6 மாதத்துக்குள்ள எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் நடத்தணும் இல்லையா? அப்போ இந்த 6 மாதத்துல வந்து மாநிலத்தில் வந்து ஒரு அமைதியே இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஒரே எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது, கலவரமாக இருக்குது, இந்த சமயத்தில் வந்து தேர்தல் நடத்த முடியாது, அதாவது உகந்த சூழல் இல்லை அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் நினச்சது அப்படின்னா அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருக்கு இல்லையா, பிரசிடென்ட் ரூல், அதை வந்து 3 வருஷம் வரைக்கும் அதிகபட்சமாக எடுத்துகிட்டு போகலாங்க. அதாவது 6 மாதம் குறைஞ்சபட்சம் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருக்கும். அதுக்குள்ள தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்தி அடுத்த கட்சி ஆட்சி அமைக்க வழிவகை செய்யும். ஒருவேளை அந்த 6 மாத காலத்தில் தேர்தல் நடத்த உகந்த சூழல் இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் கருதுச்சுன்னா அந்த பிரசிடென்ட் ரூலை வந்து 3 வருஷம் வரைக்கும் இருக்கும் ஒரு மாநிலத்தில். ஸோ இதுதான் வந்து நடைமுறை. இப்போ தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தொங்கு சட்டமன்றம் தான் உருவாயிருக்கு. ஸோ இனி இதுதான் ப்ரொசீஜர் வந்து இப்போ நம்ம சொன்னதான். அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீடியோவை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.